நக்கிறதுக்கு என்ன நக்கிறதுக்கு என்ன போடுற நீ என்ன பண்ணணும்? திருச்சி விஜய் அக்கானு கூப்பிடுறேன், எனக்கு ஜோடி வேணாம் அப்படின்னு சொல்லணும். அட ஏன் அப்படி கத்துறீங்க? அட உட்காந்து வீடு பால் காய்ச்சி அதை உன்கிட்ட கோமியம் பிடிக்க வந்திருக்கேன். எடுத்துட்டு உள்ள வச்சுட்டு வந்துட்டேன். எடுத்து உள்ள வச்சுட்டு வந்துட்டேன். ஆமா ப்ரோ. இந்த மேடம் நம்மள கேட்காத கேள்வி கேட்கறாங்க. கேட்காத கேள்வி கேட்கறாங்க. கேட்காத வேலையை விட்டா நானும் சாக வேண்டியதானே? நீ சாக வேண்டியதானே? மருதமணி ஒன்னையும் தான் கேட்டேன். மானங்கட்ட பயல ரெண்டு பேரும் தூக்கு மாட்டி செத்து தொலைங்கடா. இல்ல நீ எல்லாம் என்ன உனக்கு பேசுறேன். பொறுமசாமி பொறுமசாமி பேசு. நல்ல ஆம்பளை நெஞ்சுக்கு நெஞ்சா நின்று பேசு. இந்த உழுப்பு அவனாவது போட்டுக்கிட்டு உழுப்பு நான் போட்டுக்கிட்டு பேசுறா. நீ போட்டுக்கிட்டு கிளப்பி விடுவியா? இனிமே கிளம்புனா என்ன கிளப்பாட்டி என்ன? பேசுற முகத்தை பார்த்து பேசு. எதை பார்த்து பேசுற? அவனுக்கு என்ன வக்கால தண்ணின்னு எதை பாக்குற? அறுத்து என்னடா பண்ணுவ? மருதமணி மணிய புடிச்சா நறுக்கிட்டு போயிடும். என்ன நறுக்கி வச்சு ஊறுகாய போட்டு வாயில தூக்கி வச்சுட்டு தின்னு ஊறுகாய போட்டு உப்ப போட்டுக்கிட்டு பொறுமசாமி காசு வாங்கணும் சாமி. என்ன உட்காந்து பேசுற? நல்ல ஆம்பளை எந்திரிச்சு பேசு. உனக்கு உட்காந்தா பிடிக்குமா எந்திரிச்சு செஞ்சா பிடிக்குமா? உட்காந்தாலும் பிடிக்கும், நின்னாலும் பிடிக்கும். ஆனா செய்யணும். வாயில பேசக்கூடாது. பேசு. பேசுறா. ஏடா பிடியா பிடியா அவனை கொண்டு முடியாமல இருக்கு. பொறுமசாமி உடலத்தை உளுந்துற போதுரா. மருதமணி அவனாலதான் முடியல, ஒன்னால முடியுமில்ல. பேசு. பொறுமசாமி கோவப்பட வேணாம் சாமி. உங்களை 3 பாய்ஸ் ஆயிக்கிறேன். ஒழுக்கமா இருங்க. என்ன நான் வரல ஆளை காலி வேண்டி பெரியாம இருக்கு. அப்படி சொல்லிட்டு போ. என்னடா செஞ்ச? அட இன்னும் ஒண்ணுமே செய்யலாம். கோபப்படலையா? எங்க பண்ணுனே சொல்லுங்க. எப்ப பண்ணுன? நீ அப்படியா சொன்ன? வாயை புடிச்சு நல்லா எனக்கெல்லாம் வந்துச்சு. நீ செய்யதான் நான் செய்யணுமா? வாயை புடிச்சு வச்சு என்னைய பிடிச்ச கிரகமா அது ஒன்னோட வச்சுட்டாலும். எவனாச்சும் ஒருத்த இப்ப செய்யுங்க, இல்ல செத்து மடி. எங்க அண்ணே ஏற்கனவே 2 கொலை பண்ணவர். வேப்பங்கொலையும் மஞ்சந்தி கொலையும். அதானே நான் கூட பயந்துட்டேன். வானே கோவப்படாதே. மருதமணி பொண்ணும் பூவும் ஒண்ணு. மருதமணி ஒரு பெண்ணை மெல்லிதாக நம்ம ட்ரை பண்ண வேண்டும். மிஸ்டர் கிண்டிகோலை மண்டை. பிரச்சனையா? ஏன் இத புடிச்சிட்டே வர? நீ தொடாதடா. நீ பொறுமசாமி ஆளை காலி வேணா. சரி நீங்க செய்யுங்க. பொறுமசாமி ஏசுநாதர் கோயில்ல சிலுவை மாதிரி நிக்கிறீங்க. நெக்ஸ்ட் வீக் WWE சாம்பியன். ஊர்க்காரங்க ஒரு ஹார்லிக்ஸ் இருந்தா கொடுங்கப்பா மருதமணிக்கு. டோல்கேட் தள்ளு. நான் செய்யறேன் பாருப்பா. பத்தியா எங்க கிருணி பழத்தை கௌரியாம் பாரு. நீங்க கூப்பிடுங்க. நல்லா நீ நல்லா மெத்தல சாயிரமா சாயிரான்னு பார்த்தேன். ரெண்டு பேரும் ஒன்னா ஏசி கார்ல தானே வரீங்க. ஏன்னா மேடல் எப்படி அடிச்சுக்கிறீங்க? என்னடா பொறுமசாமி என்னை போட்டு உழுப்பி எடுக்கிற? ஏன்டா என்ன புளியம்பழமா உழுப்புற? புளியம்பழம் உழுப்புறா நேரம் ஒரு சாக்கு உழுப்பு. வாய் மயில இருந்து எரசடிக்குது முண்டை. மருதமணி நீங்க செய்யுங்க. மருதமணி பொறுமசாமி நான் நாடத்துக்கே வரலடா. நான் அப்படிதான்டா முடிவுக்கு வர போறேன். உங்க நாடத்துக்கே வரக்கூடாதுன்னு. நாளைக்கு வேற உங்க 2 பேரையும் சமாளிக்கணும்.
என்ன செஞ்சவனே? என்ன செய்யல என்ன பொறுமைசாமி மைக்க தூக்கி மண்டையில எடுத்து போறோம்டா. கோவப்படாம வைக்கிறமா கோவப்படாதீங்க. சொல்றேன் நானா மாட்டேன்னு சொல்றேன். நீ செஞ்சுட்டாலும் ஏய் ஏய் அப்படி மட்டும் சொல்லாத. என்ன பண்ணுவ? சித்தரும்புத கடிச்சிட்டு வச்சுக்க. ஆமா கடிச்சு புடுங்கிருவ அப்படியே ஏதா போட்டுக்கிட்டு என்ன என்ன மிதமா நினைக்கிற? பொறுமைசாமி பொறுமைசாமி என்னையா அந்த பிள்ளைகிட்ட பேச விடக்கூடாதுன்னு நினைக்கிறியா? என்னடா பொறுமைசாமி என்னை போட்டுட்டு நீங்க பேசுங்க மருதமணி. நீ அப்படி பேசாத, எனக்கு ஒரு மாதிரியா நீங்க நீங்க செய்யுங்க மருதமணி. நான் வந்ததே உங்களுக்காகத்தான். ராதா நாடகத்துக்கு வரதே உங்களுக்காகத்தான். நான் தினமும் உங்களை வாட்ஸ்அப் பண்றேன் பத்தி. ஐயோ, ஏன் விதி? இதுல இருந்தே புரியலையா? நிறுத்து விதி. உங்களுக்காக தான் மருதமணி. நிறுத்து விடுறியே. மருதமணி நிராகாயுதுன்னு பாடும்போது எப்படி புரியாத பாட்டு. கோயிலாங்குளம் கம்மாய்க்குள்ளே கம்மாக்குள்ளே என்ன வர்ற மொட்டனாக்கு பயமானே நீங்க பாடுங்க மருதமணி. இவன் ஒரு அடிப்படுத்த என்னடா அரிப்பு உங்ககிட்ட வந்து அரிப்படுத்து தான் அலைன்னு செய்யணும் இல்ல? என்ன செய்யணும்? சாம்பல சும்மா இருந்தாலும் பொழுதனைக்கும் ஓன்ற கோயிலாங்குளம் கம்மாய்க்குள்ளே எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே வெள்ளரிக்கா தோட்டத்தில் இந்த ஒரு ரூபா கிலோ உட பிச்சைக்கார பையமே தொட்டு போட்டே என்று சொல்லி தூர போனவளே நான் சொந்தமுள்ள மச்சானதான் சொக்கி சொக்கி நின்னவளே கோயிலாங்குளம் கம்மாய்க்குள்ளே எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே தொட்டு முட்டை என்று சொல்லி தூர போனவளே நானும் சொந்தமுள்ள மச்சானதும் சொக்கி நின்னவளே ஏ மயிர் ஸ்டாங்கிறா மரியாதையா அந்த பிள்ளையோட நீ நெருங்க விடு. நீ இப்போ சப்செட்டுக்கு வரல ப்ரோ. நான் போனதுக்கப்புறம் நீங்கள் வாங்க ப்ரோ. ஆஹா அவரு தான் வேணும். பொம்பளை ஆளு ஊரா அவன் மூஞ்சியை நல்லா பாருங்க தாய். நல்லா அம்பு குட்டி இறதிங்காம கடந்த யாரு மூஞ்சிய இதை பாருங்க தா. புதுசாக கல்யாணம் ஆன பொம்பளைக்குள்ள ரெட்ட புள்ள வரக்கும். உன்னை விடியறதுக்குள்ள க்ளோஸ் பண்ணிடுவேன். கோயிலாங்குளம் கம்மாய்க்குள்ளே எங்க எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே வெள்ளரிக்கா தோட்டத்தில் எங்க வெள்ளரிக்கா தோட்டத்தில் ஐயோ ஐயோ போச்சுடா 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 ஐயோ மீன் மேட்டை பிடிச்சிட்டாண்டா. ஐயோ ஐயோ பீத்து நீங்க கசக்காதீங்க. மருதமணி இருக்கா இருக்கா நசுங்கி விடுத்தா இருக்கா இல்லையா இருக்கா உனக்கு இல்லையா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா ஏங்க அப்படி செய்யாதீங்க, உடம்பு வீணா போயிடும். நான் தான் இருக்கேன்ல. என்ன செஞ்சேன்? என்ன பண்ணீங்களா? ஒன்னாம் பைக்கில் வச்சு பேசுறியா? ஒன்னு ஒன்னு ரெண்டுங்க ஒன்னு ஒன்னு 1.5 கிலோ
போயிட்டாப்ல. அதானே அந்த பிள்ளை ஒரு உள்ள எனக்கு கம்பெனி கொடுக்குது அதையும் தள்ளு. எல்லா பிள்ளையும் நீயே பண்ணுனா என்ன அதை பண்ணுவாப்ல? நீ அழுகும் போது வாய் காட்டுக்கோழி சூத்து மாதிரி. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கான் பாரு. இத போய் பார்த்திருக்கேன். காட்டுக்கோழிக்கு நல்லா ரெக்க நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இத கொண்டையில பூ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதானே. காட்டுக்கோழி கறி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். காட்டுக்கோழி அத உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கான். காத்தடிக்குது காத்தடிக்குது சாதவ சாத்த வேணும் மாமா. தள்ளிட்டு அடிக்கிறாரு. என்ன அதுக்கு தள்ளி அடிக்கிறாருன்னு தெரியல. அதுக்கு சல்லிட்டு அடிக்கிறான். அதுக்கு தள்ளிட்டு அடிக்கிற ஆம்பளே வனத்தான் பார்த்துருக்கேன். முகரைய பாரு போட்டுக்கிட்டு புரோட்டா மாவு பிணையிற மாதிரி பிணையிறான். பஞ்சவர்ண பச்சை கிளி. அத கிழிச்சு புட்டு என்ன பஞ்சவர்ண பச்சை கிளி சொல்லுங்க. ஆமா நீ அதையா சொன்ன பஞ்சவர்ண பஞ்சவர்ண பச்சை கிளி நல்லா விஜயமா பச்சை கிளி. அட ஏன்டா அதை கிழிச்சுட்டு நீ தான் வருத்தப்படுவ அப்புறம். தப்பு. பஞ்சவர்ண பஞ்சகிளி மாமனுக்கு நீ புச்சகிளி புச்சு. மாமனுக்கு மொத்தம் ஏ பஞ்சவர்ண பச்சகிளி மாமனுக்கு நீ புடிச்ச கிளி. கண்டாளி மனை சிங்கினா சிங்கி அட்டியா சிறுச்சா நெத்தி அட்டியா மஞ்சி வளைஞ்சு கும்மி அட்டியா. அது அது என்ன பண்ற நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? நீ மாவாட்டுற, நான் தள்ளி விடுறேன். இது பழைய ஆட்ட உரல். ஆனா உரல் நல்லாத்தான் இருக்கு. குழவிதான் தொடக்கும் தொடக்கும். இந்த குழவி நல்லா இருக்குமா? இந்த குழவி கத்து 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 நினப்பு பொழப்ப கெடுக்குது. கீரை முண்டை போ. என்ன அப்படி பேசுற? சரி செய்யுங்க. நீங்க தான் ப்ரோ பாடணும். அப்படி சொல்லிட்டு போ உள்ள. ஆடுங்க ப்ரோ. இல்ல ஆட முடியாது. டேய் ஆடுங்கய்யா. நல்ல கட்ட நாட்டு கட்ட நல்ல கட்ட நாட்டு கட்டு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு என்னாலதான் முடியலை சேர்த்து சும்மா கடந்தாண்ணா. ஏய் இடுப்புல உக்காண்டாலும் பரவாயில்ல, எதுல ஏறி உட்கார வர? அணில் நினைச்சான் யானை மேல ஏறி ஜவாரி செய்யணும். செய்ய முடியுமா? அது வயசு என்ன? உன் வயசு என்ன? அது டீசெண்டான கேள். அது வயசு 30, என் வயசு 35. என்னங்க இங்க வாங்க. ஒரு தடவை சொல்லு. புஜி ராதாட்ட போவா. இங்க வாங்க. இருங்க, நான் மருதமணியை கேட்டுட்டு தான் வருவேன். போ போவா போவா. போ. என்ன அவர் பெரிய விக்கெட் கீப்பரா? போவா. போமா. நீ போனா எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டியா? எப்படி செக்யூரிட்டி போட்டிருக்கேன் பத்தியா? இது நான் போடலாம், உனக்கு சம்பளம் இல்லையா? நீங்க வாங்க என் தங்கம். நீங்க வாங்க. போங்க போங்க. போ தெம்பா போ. தெம்பா போவா. என்கிட்ட வரும்போது நீ எதுக்கு நீர்மலை மாதிரி அழுகுற? நீ பொத்து மயிர் மயிர் எனக்கு தெரியும். விஜி வாங்க. எங்க கூட்டு போறீங்க? இருங்க ப்ரோ, அப்பதான் வந்து இன்பமா இருக்கேன். இன்பம் என்றால் என்ன? மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்றால் ஒரு ஆனந்தம். ஆனந்தம் என்றால் பூரிப்பு. பூரிப்புண்டை இல்ல. ஏய் ஏய்
பூரிப்பு பூரிப்பு உண்டாகலே. கடவுளே. நான் கிட்டத்தட்ட 19 வருஷமா எத்தனை டான்ஸோட நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பொம்பளையும் விட்டது இல்ல. ஆனா உங்க மாதிரி இந்த மாதிரி என்னமோ குசன் மெத்த மாதிரி நான் பொம்பளைய பார்த்ததே இல்லை. இது கொஞ்சம் கை இங்க இருக்கு. சரி சரிதா. ஆனா நான் உங்களை நான் என்ன செய்யறேன்னு தெரியலையே. செய்ய மாட்டேன். முருகா இத ஜூம் பண்ணி எடுக்கிறியா? செய்ய மாட்டேன். என்னையும் செய்ய விட மாட்டேன். ஆமா 2 பேரும் செஞ்சு கிளிப்பீங்கடா. போங்கடா. வாங்கடா. இருடா இப்ப சிங்கியா நான் செய்யறேன்டா. நாங்க ரெட்ட வழக்கு குத்துவோம். ரெட்ட வழக்க இரு நம்ம எதுவும் செய்யாட்ட அவங்க நமக்கு செய்வன வச்சிருவாங்க உடனே. இப்ப பாரு எப்பயும் பார்க்க முடியாது. யாரா ஒருத்தன் இங்கிருந்து சிரிக்கிறேன் அந்த எலி குஞ்சு. அதனால உங்க வீட்டுல சிலிண்டர் இருக்கா? ஏன் நான் சொறி விடவா? உனக்கு நான் வேக்குருவா இருப்பேன். இது வேக்கூரா போட்டுக்கிட்டு அரைச்சுக்கிட்டே இருக்குமே. சந்தனமா இருப்பேன். என்ன சொன்னாலும் அப்புறம் உனக்கு நான் உள்பாவடையா இருப்பேன். நான் அதுக்குள்ள நாடாவா இருப்பேன். இந்த வேலை ஜட்டியா இருப்பேன்னு சொல்லாம போனீங்க. நான் உனக்கு ஆயுள் முழுக்க நான் புருஷனா இருப்பேன். நான் ஆயுள் முழுக்க கள்ள புருஷனா இருப்பேன். ஓ முகரல வச்சுக்கிட்டு தேய்க்க. அதுக்கு 2வது புருஷனு கூட சொல்லிட்டு போ. நான் கக்குசா இருப்பேன். நான் ஒளிஞ்சிருந்தா பாப்பேன். பக்கத்துல போ. அங்கிட்டு ஓரமா லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ரைட் மேல மேல கீழே. அதெல்லாம் நீ தான் செய்யணும் கீரை. இருங்க ப்ரோ கண்ணை குத்தி போறாத. இப்பத்தே இன்பமான நிகழ்ச்சியில வந்திருக்கேன். ஐயோ நீ செய்யறத பார்த்து எனக்கு பூரா இது வயிறு. அடிக்கடி நீங்க வயிற்றுலயும் இதுலயும் தான் கை வைக்கிறீங்க. இருங்க இமய மலையே இருக்கிறது. ஏதோ ஏதோ மருதமணி கைய பாரு. நான் உனக்கு நாக்கா இருப்பேன். நான் தேனா இருப்பேன். அந்த நாக்குல நக்குவேன். பெரிய நக்கீரம் பரம்பரை. நான் உன் மசுரா இருப்பேன். நான் உள்ளுக்க பேனு ஈரமா இருப்பேன். தூங்க விட மாட்டேன். ஊறிக்கிட்டே இருப்பேன். எனவே நமன் தான் இருக்கு. நீ எடுத்து குத்துனாலும் அடுத்து ஊறிக்கிட்டே. இப்ப மாறிக்கிட்டான்டா. நீ எப்படி இருப்ப? பேனு ஈரமா இருப்பேன். நான் அதுல ஓடுற மருந்தா இருப்பேன். உன்னை கொண்டே வருவேன். மருந்தா இருப்பியா? மருந்தா இருந்தா நான் அதுல ஓடுற தண்ணியா இருந்து அலசி விடுவேன். தண்ணியா? அப்புறம் என்ன தண்ணி இல்லாம என்ன? ஓ மூஞ்சிய பார்த்தா எந்த பொம்பளைக்காவது ஆசை வரும். வருது இல்ல? வராதுன்னு எனக்கு தெரியும். வருது இல்ல? என்னை பார்த்தா ஆசை வராது. நீ எதுக்கு இருக்க? செட்டப் பண்ணி விடுறதுக்கு தானே தம்பி. டெய்லி அதான் வேலை பாவம். ஏன்னா ஆயிருந்தா இருந்தாலும் அண்ணன் மூத்தவன். நீங்க இன்னையிலேருந்து எனக்கு அண்ணி. அண்ணின்னு வைத்த போட்டு அமுக்குறீங்க. சாரி மேடம். அண்ணே நீ நல்லா இருக்கு. நம்ம என்ன செய்ய போறீங்க தம்பி? சேர்த்து வைக்கிறேன். ஐயோ வேணாம். எனக்கு சொந்தமா நிலம் வேணாம். என்னால தினமும் உழுவ முடியாது. அப்ப வாடகைக்கு தான் போவீங்களா? அதே வச்சுக்கிறேன். வச்சுக்கோ செல்லத்தை வச்சுக்கோ. செல்லத்தை வச்சுக்கோ. நீங்க சொல்றீண்டு இன்னும் ஒப்படைக்கவில்லை. எங்க லாவுற கொடுக்கவே இல்லை. அதுக்குள்ள கம்ப கூட்ட லாவுறாடி. பத்திராபதியில எழுதி கொடுக்க போறீங்களா? அண்ணி ஐயோ அண்ணி 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 அதான் எங்க கைய வைக்கிறான் பாரு அண்ணின்னு. அண்ணே நீங்க 2 பேரும் இருங்க தம்பி. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணி இருங்க. அண்ணின்ட்டா வா வா. இப்படி ஓரமா இரும். அப்படி நில்லு. அப்புறம் அண்ணிண்டு இப்படியே கடி பிடிக்கிட்ட. அவனாவது ஆக்ஷன் தான் பண்ணனா. நீ போட்டு பிணையிறிய. பனைமரத்துல பள்ளி ஏறினது மாதிரி. மருதமணி பிதுங்கி வெளியில வருது. இப்ப அண்ணி இன்னும் கிட்டத்துல வந்தா பொழந்துருவேன். பொழந்து பாத்தியார் பாத்துக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட அப்புறம் சொல்லி கொடுத்துருவேன். முத்துர்லாண்டி எங்க அப்பா முத்துர்லாண்டி. அண்ணே முத்துர்லாண்டி அன்னைக்கு வா. எப்படியாவது நம்பிராஜ போட்டு வருவாங்க. பொன்னாடா முதல்ல. அண்ணே பொன்னாடா நல்லா இருப்பீங்க. ஏய் வேட்டியை உருவி விட்டுறியா முத்துலாண்டி? போயிரு.
உன் சட்டி வேற கண்ணு கண்ணா இருக்கு. நல்ல வேலைடா. அவர் சொல்றாரு நல்ல வேலைடா, உங்ககிட்ட இருந்து 2 பேர்த்துல இருந்து நான் தப்பிச்சிட்டேன்றாரா. நீ நம்பிராஜன் போட்டிருக்கணும். இங்கே பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற பப்பனாக நடத்து கொண்டு இருக்கிற MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வார்த்தை கௌரவப்படுத்துகிறார்கள். எனக்கு போட்டானே உன்னை போட்டாங்களா? பப்புனாக நடித்துக் கொண்டிருக்க அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடைய பத்து கௌரவப்படுத்தலாம். டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கும் திருச்சி விஜி அவர்களுக்கு கோயிலாங்குளம் கிராமத்தார் சார்பாக சும்மா பிரிச்சுக்கிட்டு போடுப்பா, பிரிச்சு போடுப்பா, அது அப்படி கொடுத்தா வாங்காதுப்பா. எந்த தாப்பா நீ வேற என்னமோ பக்கத்துல வந்து நிக்கிறீங்க. பிரைத்தனி பையன் நன்றி சொல்றா. நன்றி. கோயிலாங்குளம் நல்லா சொல்லு. ஊரை சொல்லு. கோயிலாங்குளம். கோயிலாங்குளம் நல்லா தானே சொன்னேன். பொன்னாடைய போத்தி எங்களை மகிழ்ச்சி கடையில் ஆற்றிய பெருமதிப்புக்கு மரியாதைக்குரிய நான் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஆரம்ப காலத்தில் எங்கள் அப்பா வீரபாண்டிய கட்டப்பொன் நாடகத்தில் கம்பள பட்டாளம் எடுத்த மருதங்குடி MC அழகு அவருடைய தவப்புதலம் தான் நான் வீரபாண்டிய கட்டப்பொன் நாடகத்தில் 13 ஆண்டுகளாக நடித்தேன். வள்ளிதர்ம நாடகத்தில் நான் நடிக்க வந்திருக்கிறேன். உங்கள் நல்ல ஆதரவு எனக்கு வேண்டும் என்று கோயிலாங்குளம் கிராமத்தார்களுக்கு தேவரை இறங்கி நற்பணி வருத்தார்கள் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எப்படி சொல்லு? கைதட்டி 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 மருதமணிக்கு. தம்பி, எனக்காக இவ்வளவு சொன்னதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. கோயிலாங்குளம் நினைவு பரிசு வெற்றி கபில் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக அனைவருக்கும் நாடக கலைஞர் அத்தனை பேருக்குமே நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இங்கே ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு புதுக்கோட்டை செல்வராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கோயிலாங்குளம் வெற்றி கபில் காவல்துறை தமிழ்நாடு அவர் சார்பாக செல்வராஜ் மிருதங்கம் செல்வம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பலவாத்திய கலைஞர் தங்கராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தாளமித்து கொண்டிருக்கும் நீலகண்டேன் இங்கே பபனாக நடத்தி கொண்டிருக்கிற அன்பு அண்ணன் மருதங்குடி மருதமணி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்க அன்பு சகோதரி புதுக்கோட்டை விஜி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மருதமணி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை வர்த்தி கௌரவப்படுத்திய கோயிலாங்குளம் கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் இந்த முக்குள மாமணிகளுக்கும் தேவர் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய எனது அன்பு தம்பிகள் இணைபிரியாத தம்பிகள் MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எனது அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம். எங்களுக்கெல்லாம் பரிசு வழங்கிய அழகுவல்லி அம்மன் திருக்கோவில் திருவிழா முன்னிட்டு என்னடா உள்ளுக்கு போட்டுக்க தெரியல. அழகுவல்லியம்மன் திருக்கோவில் ஆடி 18ஆம் பெருக்கு முளப்பாரி வடமாடு மஞ்சூருட்டு திருவிழாவை முன்னிட்டு கோயிலாங்குளம் நினைவு பரிசாக வெற்றி கபில் தமிழ்நாடு காவல்துறை 4/8/2024 இதைத்தானே நான் படிக்க போனேன். இல்லை அதெல்லாம் தெரியும். அழகுவல்லியம்மன் திருக்கோவிலுக்கு 18ஆம் படி 18ஆம் படியா 18ஆம் பெருக்கு திருவிழா முன்னிட்டு பழகியிருக்காங்கன்னு சொல்ல போனேன். ஆடி 18ஆம் பெருக்கு சொல்லு. ஆடி 18 பேர் மருதமணி 18 பேருக்கு தான் 18ஆம் பெருக்கு தான்டா. மருதமணி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க கொண்டா. இல்ல ஒருத்தன் சொல்லி தருவாங்க. கொண்டாயா நீங்க 2 பேரும் தான் மாத்தி சொல்ல, நான் சொல்லக்கூடாதா? செல்வம் அழகு வள்ளி மாதம் உடலது தளிரும் மாதம் திருக்கோவில் இடையது போங்கடா. டேய் இது என்னது இடையது விளக்குமா? அப்படியே தூக்கி போட்டு விளக்கும் இல்லை போய் 7ஆம் நம்பர் ரூம்ல வச்சுட்டு வா. அவனு கிடக்குற அவன்
குஜி சொல்லுங்க ராதா. அவன் போயிட்டான். ஆ. இனிமேல் நீ எனக்கு புச்ச கிளி. ஜோஜி சொன்ன மாதிரி கிழங்க 7 வருஷத்துக்கு வளராதான். 70 வருஷத்துக்கு வளராது. கண்ணுல பாழ உனக்கு குருண மருந்து தான் கொடுக்கணும் போ. கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததன்னு சொல்லம்மா. கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததன்னு சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்து மானே மானே மத்தார பூவில் வந்து தேனே தேனே அடி அஞ்சுதமே, ஏன் ரஞ்சிதமே, ஏன் அஞ்சுதமே. கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணையா, ஏன் கண்ணையா, எங்க இருக்காரு? ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லையா. கூலி முத்த எடுத்து கோர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்னு சுதியேறது. அடி ஆத்தா மனசுகம் பாடுது. சாத்து குடி சரெடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பாரு என்ன முழுசாகத்தான் பகவாரும் அந்தி பொழுதாகத்தான். உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணுது பண்ணுது, உயிரில் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணுது சூடேறு மெதுவாகத்தான் சுகையீடேறும் பொதுவாகத்தான். ஏய் ஏய் பேப்பாய மகளே, தம்பி வாப்பா மூஞ்சூர் மண்டை. பாட்டை நான் நிறுத்துறேன், மைத்த புடுங்குறேன். இங்க வா, நான் இங்க பாடிக்கிட்டு இருக்கேன், நீங்க 2 வளகாப்புக்கு ரெடி பண்றீங்களோ? பேசாத மயிருமேனே. ஹலோ மேடம். என்னங்க? என்ன? ஏய் விஜி என்னங்க? ஏங்க உன் கூட அவன் கூட என்னடி சரவாசம்? ஐயோ, அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. அண்ணா அண்ணா அண்ணன் தான் மேல இருந்து கீழே வரைக்கும் அளவெடுத்தானோ? இல்ல, ஆசீர்வாதம் பண்ணாரு. ஐயோ மோத்திய பாடுறா ஐயா. எல்லாத்தையும் செஞ்சு விட்டு கட்டில் நட்டு லூசான மாதிரி உன் மண்டை ஆட்டுவ வர்றா. அதுல தான்டா ஒட்டுமொத்த தமிழ் ரசிகரும் உன்ட்ட விழுந்துட்டாங்க. செஞ்சு விட்டுந்தா என்னடா தாலி குருட்டு கோக்கு குருணமந்த தின்றது மாதிரி. டேய் என்ன பாய் அப்படி வைக்காதன்னு. ராதா, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? என்னப்பா கேங்கந்தா என்ன போய் தவறா நினைக்கிறீங்க தம்பி? ஓச்சுரா ட்ரௌசரை கழட்டி விட்டான்டா. உள்ள ஜட்டி போட்டிருக்காம போ. அதுக்குள்ள மாதமாயிடுச்சு. இதுதான் காலில் உள்ள ரச்சனமாடா. நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஊரே பார்த்துருச்சு, யாரும் பார்க்கலையா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மேடையில முண்டமா வேண்டி எனக்கு தெரியுதா? 7 டவுசர் போட்டிருக்கேன்டா எடுபட்டவளை. பாட்டை எதுல விட்டேன்? கண்ணுல விட்டீங்க, வாயில விட்டேன். கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததன்னு சொல்லம்மா. அழகர் கோவிலில் கண்டெடுத்த கள்ளுச்சல நேரில் வந்த நடை போட்டது. அதை எடை போட்டது. தமிழை வாய்க்கு வந்த பச்சைக்கு தோளில் வந்து விளையாடணும். அதை தூக்கி வச்சு கூத்தாடணும். மேலந்தான் கொட்டணும் கொட்டணும், தாலியும் கட்டணும் கட்டணும், முத்திர வைக்கணும் வைக்கணும், இன்னும் நீ ஒட்டணும். ராதா உனக்காகத்தான், இந்த விஜி பிள்ளை எனக்காகத்தான். கண்ணுல போல கண்ணுல போல கண்ணம்மா. ஆஹா
ஏ கண்ணம்மா என் நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே. என்னடா ஒரு அளவே இல்லையாடா? ஏன் மேடம் உங்க மையனை பள்ளிக்கூடம் சேர்க்க போறீங்களா? இல்லங்க, மகனுக்கு பால் பத்தலையா, இதுல சீம்பால் கூட வர மாட்டேங்குது. மகன் முகரைய போற கழுத்தரிப்பான் மூக்கு மாதிரியே. ஐயோ, ராதா பாத்துட்டான். இன்னும் நான் என்ன செய்ய? எதையாச்சும் செய்யுங்க. இன்னும் உன்னைய கட்டி பிடிச்சாலும் இவன் மூஞ்சி தானடா முன்னாடி வரும் தான். ஏங்க அவரு மாதிரியே புள்ள பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். அரே ஆஹா, அவன் மாதிரி பிள்ளை வரச்சுன்னா அந்த பிள்ளைய உடனே பிறந்த சோர்லேயே அமெரிக்காவுக்கு அனுப்பிடுவாங்க. ஏங்க அது என்ன இளவனே தெரியாது. டாக்டர் இருக்கேன்டா. வாங்க மருதுமணி, நான் உங்களை லவ் பண்றேன். என் மனசுல உங்களை எப்படி வச்சிருக்கேன் தெரியாதா? மருதமணிக்கு பிள்ளை வந்த அப்படித்தான் இருக்கான். இவனுக்கு ஒத்த கண்ணு தெரியாதுந்தா. ஐயா பெரியப்பா பெரியப்பா எப்ப இப்படி கேவலமா பேசுனானோ அடுத்த சீசனுக்குள்ள நம்ம 2 பேரும் ஒரு புள்ள பெக்குறோம். நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புரிஞ்சேன். அதேதான். அவ வீட்டுக்காரவன் தீவிர ரசிகராமனே. அப்படியா? எனக்கு பெரியமா மகன். ஆடவும் முகரல காரிக்கிட்டு துப்ப. இன்பமே உந்தன் பேர் வல்லலோ, இன்பமே உந்தன் பேர் பெண்மையா நான் சொல்லும் சொல்லில் மலைக்கிளி, என் நெஞ்சில் ஆடும் பருவக்குடி. இன்பமே உந்தன் பேர் வல்லலோ. மல்லிகை தோட்டமோ வெண்பனி கூட்டமோ, மல்லிகை தோட்டமோ மணி கூட்டமா கைவிரல் மோதிரம் காண காலையில் பூமுகம் தீட, மங்கள வாத்திய பொங்கிடும் ஓசை மேகம் வாழ்த்திசை பாடு, மாமலை தேடிடு ராகங்கள் ஆடிடு நாலு உன்முகம் தேடும். இன்பமே உந்தன் பேர் பெண்மையா. பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே, பஞ்சமை வேண்டுமா எல்கனை போதுமா. கைவிரல் மோதிரம் காண காலையில் பூமுகம் தேட, மங்கள வாத்திய பொங்கிடும் ஓசை மேகம் வாழ்த்திசை பாடு, மாமலை தேடிடு ராகங்கள் ஆடிடு நாளும் என் மனமேகும். இன்பமே உந்தன் பேர் வல்லலோ. சக்கரை பந்தலா தேன்மலை சிந்தவா, சக்கரை பந்தலா தேன்மலை சிந்தவா, கைவிழி ஓவியம் காண காலையில் பூமுகம் தீட, மங்கள வாத்திய பொங்கிடும் ஓசையில் மேகம் வாழ்த்திசை பாடு, மாமலை தேடிடு ராகங்கள் ஆடி நாளும் என் மனமேகும். இன்பமே உந்தன் பேர் வல்லலோ, உன் இதயக்கனி நான் சொல்லும் சொல்லில் மழலை கிளி. நெஞ்சில் ஆடும் பருவக்குடி. இன்பமே. நன்றி. எல்லாரும் உட்காருங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுவோம். பொம்பளை எல்லாம் போய்
நடிப்பு திறமையை பாராட்டி நம்முடைய கோவிலாங்குளம் அழகு வள்ளியம்மன் கோவில் பூசாரி செல்வராஜ் அவர்கள் 200 ரூபாய் ராதாகிருஷ்ணன் அவருக்கு அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அடுத்து கோவிலாங்குளம் போஸ் லட்சுமி அம்மாள் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். நன்றி நன்றி. யூடியூப் சேனல் அன்பர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு இங்கே வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அந்த 5 பேர் கிராமத்தின் சார்பிலே நினைவு பரிசு வழங்க இருக்கிறார்கள். வாங்க வேமா வாங்க, கிவி வாங்க. தேவர் மீடியா, காடமங்கலம் தம்பி முருகன், கண்டிலான் அன்பு தம்பி தங்கபாண்டியன், கோயம்புத்தூர் தானே? இது நம்ம ஊர். இது உங்கள் ஊரா? ஏன் ஊர்? அங்கே மானாமரை பக்கம். சேனல் வேறு, இது உங்கள் ஊர். எப்படி இது தோணுச்சு ப்ரோ? அந்தந்த ஊருக்கு போயிட்டு அவங்கவுங்க ஊருக்கு நிகழ்ச்சிகள் எடுத்து போகிறதுக்காக. சரி நன்றி. நன்றி. பொன்னாடை மற்றும் கேடாயம் கொடுத்து பொன்னாடை போத்தவே இல்லை, போகிறோம். சரி போயிரு. நன்றி. தூக்க வரிச்சில் ஒன்று யார் எழுப்பிட்டுவேன். வாங்க ப்ரோ. தம்பி ஆப்பனூர் ராசசேகர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கண்டிலான் தங்கபாண்டி, என் தம்பி கண்டிலான் தங்கபாண்டி யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது, கண்டிலான் அந்த விளக்கிட்ட உள்ள முனியா கோயில்கிட்ட கிருபா ஃபோட்டோ ஸ்டூடியோ, நேமினேஷன்ஸ், ராக்ஸ் எல்லா கடையும் வச்சுருக்கேன். அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு காவல்துறை அன்பு அதிகாரி ஐயாவோடு பெரும் உதவியாகவும் அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியது ஊர்காவல் படை. அந்த ஊர்காவல் படையில் எத்தனையோ நல்ல இதயங்கள் இருக்கிறார்கள். அந்த ஊர்காவல் படையில் கண்டிலான் என் தம்பி தங்கப்பாண்டி இருப்பதை நினைத்து நான் பெருமையிடுகிறேன். வாழ்த்துக்கள். இந்த கையில் எத்தனை பேர்த்துக்கு சலிச்சு ஓட்டி போயிருந்தா இன்னைக்கு அண்ணன் அடிக்கிறேன்டா உனக்கு. அன்பு தம்பிகள், இன்னைக்கு நம்ம முக்குளத்தினுடைய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் உடனே ஓடோடி அதை உலகத்தில் இருக்க முக்குளத்திற்கு பூரா தெரிய வைப்பது தேவர் மீடியா. அந்த தேவர் மீடியாவில் இருக்கக்கூடிய அத்தனை என் அன்பு உறவுகளுக்கும் இங்கே வருகை தந்த தேவர் மீடியா அன்பு தம்பிகளுக்கு கோயிலாங்குளம் மண்ணு நினைவு பரிசை வணங்கி பெருமிதம் கொள்கிறோம். கைதட்டலாம். நன்றி நன்றி. ஆமாம் தம்பி முருகனுக்கு ஒன்று கொடுங்க. ஆப்பனூர் ராசேர் கொண்டு போய் ஆப்பனூரில் விநாயகர் கோயில் வை. ஆமாம் முருகா வாடா. அன்பு தம்பி காடமங்கலம், ஏன்னா காடமங்கலம் ஒரு தாய் கிராமம் மாதிரி எனக்கு. அந்த காடமங்கலத்தில் நிறைய மறக்க முடியாத நல்ல இதயங்கள், அந்த கிராமத்தார்கள், இளைஞர்கள்லாம் இங்கே வந்திருக்கீங்க. நான் மேடைக்கு தினசரி காடமங்கலம் சொல்கிறது காடமங்கலம் ஆறுமுகத்தேவருடைய மகன் அன்பு தம்பி முருகன் வாழ்த்துக்கள். தம்பி முருகனுக்கும் காடமங்கலம் கிராமத்தார்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. என் அன்பு உறவுகளை நன்றி. ஹலோ ஹலோ ஒரு பாட்டு பாடிட்டு போவா? ஐயா பாட்டு பாட பண்றா இருங்கடா. இரு மேன் பேசாம. அக்டோபர் 30 அர்த்த சம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. இங்கே வருகை தந்து உள்ள இந்த பாடலை இயற்றிய ஆரவுடி மண்ணின் மைந்தனங்க ஐயா பாத்தியார் பெருந்தகை பாடலாசிரியர் எங்களது பாரதி கணேசன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்கள் சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்கள் சொன்னாரு. சாதி
சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் ஒரு வச்சு பேரை சொல்லி சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் ஒரு வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு மல்லிகையில் தீயெடுத்து மாட்டுவது போலிருக்கு மல்லிகையில் தீயெடுத்து மாட்டுவது போலிருக்கு மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு நமக்கு மதுக்குடி வேணாம் முன்னு சொன்னாரு இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர் இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர் அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் வழி இல்லாமல் கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு ஒரு சிலர் அரசியல் களவாணி பயில கடப்பதென்றாரு அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்குளத்தோர் இளைஞர்களை கேட்டதாக சொன்னாரு என்னிடம் முக்குளத்தோர் மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னாரு ஹலோ மதுரையின் அடையாளம் எம் சப்பானி முருகன் சார்பாக காடமங்கலம் தேவர் இளைஞர் பேரை சார்பாக அம்பலிபுரத்தை பெருமைப்படுத்திய நல்ல இதயத்துக்கும் காடமங்கலம் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் பாசத்துக்குரிய அன்பு அண்ணா சபா அண்ணன் சபா அவருடைய அன்பு தம்பிகள் சார்பாக ரூபாய் 1001 நன்கொடை வழங்கிய அத்தனை நல்ல இதயத்துக்கு நன்றி வணக்கம் யாரை நம்பி